Dear students, next எந்த சாப்டரோட வெயிட்டேஜ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். இதுல நமக்கு 3 சப் டாபிக்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸோட அனாலிசிஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதுல நமக்கு இருக்க கான்செப்ட்ஸ் என்ன? எலாஸ்டிக் பிஹேவியர், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப், ஹூக்ஸ் லா, Young's modulus, bulk modulus and rigidity modulus of elasticity. So இந்த இருக்க இந்த சின்ன சாப்டர், இது சின்ன சாப்டர்ல நமக்கு மேஜரா எந்த கான்செப்ட்ல இருந்து क्वेश्चन வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் லா அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அண்ட் ரிமைனிங் நமக்கு இருக்க கான்செப்ட் என்ன? பல்க் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ ஓவராலாவே இந்த சாப்டர்ல 37 இயர்ஸ்ல நமக்கு क्वेश्चन சில வருஷம் வராம கூட இருந்திருக்கு. அப்ப இந்த சாப்டர்ல क्वेश्चन வந்தா நமக்கு மினிமம் ஒரு क्वेश्चन தான் வரும். சோ ஆவரேஜா 37 இயர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு क्वेश्चन வந்திருக்கு. சில வருஷம் क्वेश्चंस இந்த சாப்டர்ல இருந்து வராம கூட இருந்திருக்கு. ஓகே, சோ நமக்கு இதுல எந்த क्वेश्चन ஒரு கான்செப்ட ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ணும்போது யங்ஸ் மாடுலஸ் பேஸ் பண்ணிருக்க எந்த கான்செப்ட்ஸையும் क्वेश्चंसையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது.